வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், எப்பவுமே நீங்கள் நல்லா நினச்சிங்களேன். ஊட்டி மலையிலேருந்து பஸ் இறங்குது, ஒருத்தன் டிரைவர் சீட்டு பின்னாடி உட்காந்து புலம்புனா, என்ன குடும்பம், என்ன மனைவி, என்ன வாழ்க்கைனா. டிரைவர் சொன்னார், நம்பிக்கை வைடா. விடிய காலம் 5:30 மணி சார், என்ன குடும்பம், என்ன மனைவி, என்ன வாழ்க்கைனா. மறுபடியும் டிரைவர் சொன்னார், நம்பிக்கை வைடா. மறுபடியும் என்ன குடும்பம். நான் டிரைவர் கடுப்பாயிட்டார். எனக்கு தான் 2 கண்ணும் தெரியல, பஸ்ஸு போகல. நம்பிக்கை வைடா. அன்னைக்கு திருநெல்வேலியில் பஸ் கிளம்பிட்டு சார், ஒருத்தர் கிளம்பிட்டா, டிரைவர் சாவத்து கிளம்பிட்டா, வண்டி எடுத்துக்க. டிரைவர் சாவத்து கிளம்பிட்டா, வண்டி எடுத்துக்க. டிரைவர் சொன்னார், கண்டக்டர் விசில் அடிக்காம வண்டி நிறுத்த மாட்டேன், உளுந்ததே கண்டக்டர் தான்டா, நிறுத்தி தொலை. அன்னைக்கு செங்கல்பட்டில் ஒரு பிரைவேட் பஸ் வேகமாக போயிட்டு இருக்கு. முன்னாடி விசில் அடித்தார், கண்டக்டர் நிறுத்தவே இல்லை. நேராக டிரைவர்கிட்ட போய், 3 தடவை விசில் அடிக்கலாம், வண்டியை நிறுத்தாமல் போகிறேன். அந்த ஆள் சொன்னான், சும்மாறா 6 தடவை பிரேக் அடித்தேன், வண்டி நிற்காம போகுது. நம்ம வாழ்க்கை நம்ம கையிலையா சார்? சொல்லுங்க. சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல லோக்கல் ட்ரெயின் ஒருத்தன் எடுத்து ஓட்டிட்டாங்க. ஆமா, நியூஸ் உண்மையா ஓட்டிட்டான். உண்மையா ஓட்டிட்டான் எல்லாம். அதாவது அவர் யார் ஓட்டுறமோ இன்ஜின் டிரைவர், அவர் பார்த்துட்டு இருக்காரு, நான் போற ட்ரெயின் மாதிரியா இருக்கேன். பக்கத்துல இருக்கிற சொல்லியிருக்காரு, அது நம்ம ட்ரெயின் தான், அது பரவாயில்ல போகுது, தானா போறடா ஒருத்தன் ஓட்டுறான் சார். ஆட்டி அவனை இறக்கி பழனி என்ன ஏன்டா ஓட்டன்னு கேட்டிருக்காங்க. அவன் சொல்லியிருக்கான், ரொம்ப நாளா ட்ரெயின் ஓட்டணும்னு ஆசை. என்ன இவனுங்களாம் என்ன உண்மையா நடந்ததுங்க. ஃப்ளைட்டில் ஏறுற வரைக்கும் தானே அகமதாபாத்தில் நம்ம கையில் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு நினச்சான் பல பேர். இறங்குனானா சார், நம்ம வாழ்க்கை நம்ம கையில் ஒன்றும் இல்லை சார். நான் எளிமையாக சொல்கிறேன், நாளைக்கு சென்னைக்கு போகிறீங்க. இப்போ டிரைவர்கிட்ட போய் ஒரு ஆம்னி பஸ் புக் பண்ணுறீங்க. சார், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, இது வரைக்கும் ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி கேட்டால் அந்த டிரைவர் என்ன சொல்லுவார்? இது வரைக்கும் பண்ணலை, இன்றைக்கி தான் பண்ணலான்னு உள்ளே உட்காரு சொல்லுவாரா இல்லையா சார்? அந்த டிரைவருக்கு இறங்கும் போது நீங்கள் நன்றி சொல்கிறீங்களா? என்னைக்காவது நன்றி சொல்லுங்க, வணக்கம் தலைவரேன்னு சொல்றீங்களா? எப்போ சொல்லுவீங்க தெரியுமா? திண்டிவனத்தில் இப்படி பஸ்ஸை நிறுத்தி வச்சு நாம உயிரோடு தான், ஐயா வணக்கம் தலைவரே, ரொம்ப நன்றி. ஏன் நம்ம வாழ்க்கையை, நம்ம உயிரை அவர் கையிலே ஒப்படைத்து விட்டு தூங்குகிறோமே, அந்த டிரைவர் கையிலே இருக்கிற சார் நம்ம வாழ்க்கை. மறந்துடாதீங்க சார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அவங்க சொன்னாங்க, நான் ரொம்ப படித்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாதாரண புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சாதாரண இடத்துல இருந்து முதல் பட்டதாரியா மாறி யார் அவங்க முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க முத்துலட்சுமி ரெட்டி என்னமா சொன்னாங்க? சிவகங்கை சமஸ்தானத்துக்கும் சென்னை எம்எம்டி அன்னைக்கு சொல்றேன் காலேஜுக்கும் அவங்க மருத்துவர் ஆவறதுக்கு பாலையான்னு ஒருத்தர் நடந்தாருமா. அந்த வாத்தியார் பேர் பாலையா. என்னுடைய பட்டத்தை என் ஆசிரியர் பாலையாவின் கால்களில் வைப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொன்னாங்க. அருமை அருமை. அதாவது யோசிச்சு பாரு, அதாவது அவங்க மேலே மட்டும் படிச்சுட்டு கீழே படிக்கும் வாழ்க்கையில் சார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், எப்பவுமே இன்று ஒரு தகவல் சொல்லுவார் சுவாமிநாதன் ஐயா. உங்களுக்கு தெரியும், தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா. அவருக்கு ஒரு லெட்டர் வந்துகிட்டே இருக்குமா. கண்ணன்னு ஒருத்தர் எழுதினார், கும்பகோணத்துலேருந்து அணைக்கரையிலேருந்து ஒரு லெட்டர் வந்துகிட்டே இருக்கும். லெட்டர் வந்து, ஐயாவோட பேச்சு ரொம்ப அருமை, ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, உங்களை ரொம்ப நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் வீட்டு வாசலுக்கு சுவாமிநாதனே வந்துட்டார். கதவை திறந்தா சுவாமிநாதன் ஐயா நிற்கிறார். ஐயா யாருன்னு தெரியலீங்களே அப்படின்னார் அவர். கண்ணன் ஐயா, ஐயா யாருன்னு தெரியல. ஐயா நீங்கள் என் ஆசிரியர் என்ன, நான் உங்கள் மாணவன். அணைக்கரையில் இருக்கும்போது நீங்கள் தான் என்ன பாடம் நடத்தி பெரிய ஆளாக்குனீங்க. சின்ன வயசில் படிப்பு வரலன்னு என் காதை பிடிச்சி திருகிருக்கீங்க. பெரிய ஆளாகி நான் உங்கள் காதுகளையே திருடி இருக்கிறேன் சொன்னாராம். காதை திருகி இருக்கீங்க, காதுகளையே திருடி இருக்கிறேன். அப்போ ஒரு ஆசிரியர் இல்லாம ஒரு மாணவன் வர முடியுமா சார் இன்னைக்கு வாழ்க்கையில? அதானே யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்குன்னு எப்படி சொல்றது? நீயே படிச்சு, நீயே எக்ஸாம் எழுதி, நீயே பாஸ் பண்ணி, நீயே போஸ்டிங் போட்டுக்க, எப்படி வர முடியும்? அதே இன்று ஒரு தகவல் சொல்றேன். சாமிநாதன் இந்த குற்றாலத்துக்கு வந்தாருங்க. ஒருத்தர் கேட்டார், சாமிநாதன் சார், நீங்க இன்று ஒரு தகவலை குற்றாலம் மலை மேல உட்கார்ந்து சொன்னா எப்படி இருக்கும்? அவர் ஒரே வரியில் சொன்னார், நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும். இது சொன்னோன்னே ஞாபகம், வாரியார் சுவாமியை கூட்டிட்டு ப்ரோக்ராமுக்கு போனாங்களா. கார் ஓட்டிட்டு போனவங்க பட்டு வேகமா போயிருக்காங்க. வாரியார் சுவாமி கேட்டாராம், ஏன்பா இவ்வளவு வேகமா போறீங்கன்னு. உன்னே ஓட்டிட்டு போறவங்க சொன்னாங்களாம், கூட்டிட்டு போறவங்க 20 நிமிஷம் ப்ரோக்ராமுக்கு லேட் ஆயிடுச்சு சாமின்னாங்களாம். அதுக்கு வாரியார் சாமி சொன்னாராம், 20 நிமிஷம் லேட்டா போலாண்டா 20 வருஷம் முன்னாடியே போயிடக்கூடாது. அதே தானே, உண்மைதானங்க. வயலூர்ல ஐயா இரவுல வாடியார் சாமிகள் சாப்பிட மாட்டாங்க தெரியும், பழம் தான் சாப்பிடுவாங்க.
ஒரு உதவியாளரை கூப்பிட்டு, தம்பி அவசரமா ட்ரெயினை பிடிக்கணும், அதனால இந்த ஆப்பிள் பழத்துல தோலை எல்லாம் சீவி வைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவசரமா வந்து ட்ரெயினை பிடிச்சி பிரிச்சு பார்த்தா அவன் ஆப்பிள் பழத்தை தனியா எடுத்து தோலை மட்டும் சீவி வச்சிருக்கான். ஆஹா, தோலை மட்டும் வச்சிருக்கான் சார். அப்ப பிரிச்சு பார்த்துட்டு சொன்னாராம், தோல் கொடுப்பான் தோழன் என்பதை அவன் தான் நிரூபித்திருக்கான். பாத்தீங்களா? இதுதான் ஒரு படித்தவருடைய அடையாளங்கிறது. ஒரு படிப்பு என்ன செய்யும் நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு படிப்பு எந்த இடத்தில் உங்களை நிராகதியாக ஒரு விட்டு போனாரோ அந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு பறக்க சொல்லி கொடுப்பதன் பெயர் தான் படிப்பு. அருமையா. நான் வாரியாரை பத்தி ஒன்று சொல்றேன். அண்ணன் ரெடி பண்ணதுல, அண்ணன் யோசிச்சுட்டு வந்ததுல வாரியாருடைய அந்த இது நகைச்சுவை கிடையாது. ஆனால் ஈரோடு மகேஷ் ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் அண்ணன் படிச்சது ஒன்று நினைவுக்கு வருது இல்ல. அதனாலதான் முன்னாடி இருக்கு, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்று அனைத்து ஊரும் அறிவு. ஏங்க, வள்ளுவன் மாதிரி ஒரு ஆள் கிடையாதுங்க. அது ஊரும் அறிவு. ஏன் வினைத்தொகை ஊரும் அறிவு, ஊறுகின்ற அறிவு, ஊரிய அறிவு. காலத்துக்கும் அறிவு இருக்குண்டா. நாருமூநாதன் என்கிற ஒரு மனிதர் இன்று இல்லை, ஆனால் அவர் இன்று இருக்கிறார். இவ்வளவுதான் அறிவு. அழகு 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 அழகு. உண்மையாவே நான் அதனாலதான் சொல்றேன், நான் ஒரு யதார்த்தத்தை ஒரு வாழ்க்கையில் பயன்படுறேன். என் கூட இலங்கேஸ்வரன் ஒரு பையன் படித்தான். சரி. அவன் ஈழத்து, ஏன்னா உங்களுக்குலாம் தெரியும், அப்பெல்லாம் முகாமில் நிறைய தங்கியிருப்பாங்க. நான் வந்து ஒரு கடற்கரை ஓர மீனவ கிராமத்தில் பிறந்த பையன். என் கூட எங்கள் ஊரில் அந்த முகாம் இருந்தது. அந்த பையன் என் கூட படித்தான். அவன் ஒரு அத்லட், நல்ல வேகமாக ஓடுவான். எவ்வளோ வேகமாக ஓடினாலும் அவங்க அப்பா மட்டும் இதை ஏற்றுக்க மாட்டார். 2 ஸ்டெப் ஃபார்வேர்ட் அப்படிம்பாரான். 2 ஸ்டெப் ஃபார்வேர்ட் அப்படிம்பாரான். இவனுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்குறான், எப்போ பார்த்தாலும் மதிப்பெண் பெறான், பெருசாக வர்றான், நல்ல வேகமாக ஓடும்போது எல்லாரும் பாராட்டுறாங்க, எங்கள் அப்பா மட்டும் பாராட்ட மாட்டாரேன்னு ஒரு வருத்தம். உடனே ஒரு அப்பாட்ட ஒரு நாள் கேட்டான், அப்பா நான் நல்லா தானேப்பா ஓடுறேன், ஏன்ப்பா நான் மட்டும் ஓடும்போது 2 ஸ்டெப் ஃபார்வேர்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, நான் இதுக்கு மேலே வேறு என்னப்பா பண்ணுறதுன்னு அவங்க ரொம்ப அருமையாக அவங்க அப்பா சொன்னாராம், யுத்தம் நடக்கும்போது நம்ம மட்டக்களப்பில் இருந்தப்பா, நான் ஒன்றை தூக்கிட்டு ஓடினேன், உன் அக்காவை தூக்கிட்டு உங்கள் அம்மா ஓடினா, 2 ஸ்டெப்பு வேகமாக ஓடி இருந்தா அந்த பதுங்கு குழிக்குள் போகிறதுக்குள்ள உங்கள் அம்மா குண்டடிப்பட்டு இறந்து போயிருக்க மாட்டாப்பா, அதனால தான் எப்பவுமே 2 ஸ்டெப் ஃபார்வேர்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உன்னை பார்த்துன்னு சொன்னாராம். சார், வாழ்க்கையில் ஒரு அப்பா கஷ்டப்படுறாருல, அது வந்து எல்லாருக்குமா தெரியாது சார். ஒரு கவிஞன் எழுதுனான், என்ன எழுதுனான் தெரியுமா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்பா சொல்லுவார், நான் போயிட்டா தாண்டா உங்களுக்கு தெரியும், சொல்லுவாரா இல்லையா? எல்லா அப்பாவும் சொல்லுவாங்கல்ல. அது எப்படி சொல்லுவாங்க? உனக்காக தாண்டா செருப்பா தேய்கிறேன். அந்த கவிஞன் சொல்றான், உனக்காகத்தான் செருப்பாக தேய்கிறேன் என்று அப்பா சொன்ன போது புரியவில்லை, அவர் எழுந்திருக்க முடியாத இறுதி நாளில் அவர் செருப்பும் சொன்னது. அவர் செருப்பும் சொன்னது அவ்வளவு தேஞ்சிருக்கு. அந்த கவிதை யார் எழுதுனது தெரியுமா? நான் தான் எழுதினேன். ஏன் சொல்றேன்னா, வாழ்க்கைங்கிறது அதான சார். நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க. இங்க இருக்கிறவங்க ஒன்று சொல்றேன். பேராசிரியர் பழனி என்கிற இந்த நபர் வேதாரண்யம் பகுதியிலே ஒரு சாதாரண மீனவ கிராமத்திலே மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கையை தொடங்கிய ஒரு மனிதன். கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால பழக்கம் எனக்கும் பேராசிரியர் பழனி அவர்களுக்கும். தாயை பற்றி, தந்தையை பற்றி பேசுகிற பொழுது இதயத்தின் ஆழத்திலிருந்து சொற்களை இறைத்து பேசுவார். ஏன் தெரியுமா? உப்பு போட்டு வளர்த்தது மட்டுமல்லாமல் உப்பு காற்றோடு வளர்த்த பெருமை அவர்கள் தாய் தந்தையருக்கு. நன்றி நன்றி சார். ஒரு அழகான கதை ராக்கி ரங்கராஜன் எழுதினது, சுருக்கமாக சொல்கிறேன். சொல்லுங்கண்ணே. ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அந்த காலத்தில் 1960, 70களில் மனைவி, கணவன் மனைவி சண்டை எப்பயும் நடக்கிறது தானே. பட்டார்னு மனைவியை ஒரு பூரிக்கட்டை எடுத்து அடிக்கிறாரு, மனைவி செத்துட்டா. என்னங்க என்ன செய்யுன்னு தெரியல அவருக்கு. புருஷன் செத்துட்டானா? மனைவி செத்துட்டான். மனைவி செத்தோடனே சமயக்கட்டிலே போச்சுட்டார். யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு, வெளியில் சொல்ல முடியல. ஊருக்கு சொந்தக்காரங்கள்லாம் லெட்டர் எழுதி போயிட்டார், என் மனைவிக்கு பிளேக் நோய் மாதிரி ஒரு தீராத நோய் வந்துருச்சு, அவன் மொட்டை மாடியில் வச்சு பார்த்துக்கிறேன், 6 மாசத்துல சரியாயிரும்னு டாக்டர் சொல்லிட்டாரு, அதனால யாரும் வர வேண்டாம் சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கும் லெட்டர் எழுதிட்டு டெய்லி சாப்பாடு சமைச்சு மொட்டை மாடிக்கு கொண்டு போய் அந்த முதல் தளத்தில் உட்கார வச்சு அவரே உட்காந்து தின்ட்டு வந்துடுவார். ஏன்னா யாருக்கும் தெரியாது, வெளியில் அவங்க மனைவி இருக்காங்களா இல்லையானே தெரியாது.
ஏன்னா தீராத நோய், அந்த காலத்தில் நோய்ங்கிறது அப்படி கொடுமையான நோயாக வரும். அப்படி பண்ணுவார். இப்படி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரம்மா வந்திருக்கு. வேலைக்காரி அம்மாவோட இவருக்கு கனெக்ஷன் ஆயிடுச்சு. வாழ்க்கை அப்படி தானே தொடரும். கனெக்ஷன் ஆயிடுச்சு. கொஞ்ச காலம் அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, என்னை திருமணம் பண்ணிக்க நச்சரிக்க ஆரம்பிச்சிச்சு. இவர் என்ன சொன்னார், ஒய்ப்பு சாகட்டும், செத்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டார். கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டார். ஒவ்வொரு நாளும் இது தள்ளி போயிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு, இந்த அம்மா சமைச்சு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு எப்பயுமே போயிடும். இவர் சாப்பாடை எடுத்துட்டு முதல் தளத்துக்கு மாடிக்கு போயிட்டாரு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டு கீழே வந்தார். அந்த அம்மா போகலை, அங்கேயே இருக்கு. உடனே இவர் சொன்னார், ஏன் நீ போகலையா அப்படின்னாரு. இன்னைக்கு எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும், நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்க? அம்மா அதான் ஒய்ப்பு இறந்தோன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னனே. இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும் இல்லை, நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன், அந்த சோத்துல விஷம் வச்சுட்டேன். இப்போ இவர் செத்துட்டாரு. அதான் ஒன்று நல்லா தெரிஞ்சீங்க, பண்ண வேலைக்கு நல்லாவா இருக்கும். ஓ வாழ்க்கை ஓ கையில் இருக்குன்னு இல்லை, யார் வேணாலும் நம்ம கதையை முடிச்சிடலாம். நல்லா வேகமாக போகிற டூ வீலரில் எதிர்த்தாப்பில் வர லாரிக்கிட்ட நம்ம பதிலே சொல்ல முடியாது. சார் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பைக்கில் போகும்போது நீங்கள் பாருங்கள் மேடம், சைட் ஸ்டாண்ட் சார் பார்த்து அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறானா இல்லையா? பின்னாடி நம்ம மனைவி உட்காந்துருப்பாங்க, துப்பட்டா மேடம் பறக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். இதை விட ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, முன்னாடி போயிட்டு வந்து யூட்டான் போட்டு சொல்லுவான், சார் அங்கே போலீஸ்கார் நிற்கிறாரு பார்த்து போங்க அம்மா. எனக்கு அந்த மாதிரி மனுஷங்களை பார்க்குறப்ப தெய்வத்தை நேரில் பார்த்த மாதிரியே இருக்கும் பாருங்க. ஆனால் இங்கே நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, அன்றைக்கி ஒருத்தர் சைட் ஸ்டாண்டு சார்னா கீழே குனிஞ்சு பார்த்து நான் கீழே விழுந்துவிட்டேன். ஆனால் சைட் ஸ்டாண்டு நான் இது எடுத்து தான் விட்டுருந்தேன். என்னை சொன்னவன் தான் தூக்கி விட்டான். வாழ்க்கையில் இல்லை இருங்க, சொன்னவன் தான் தூக்கி விட்டான். நான் சொன்னேன், ஏன்டா எடுத்து தான்டா விட்டேன், கரெக்டாக தான்டா போயிட்டுறேன், ஏன்டா சைடு ஸ்டாண்ட் எடுத்து விடுன்னு சொன்னேன். அவன் சொன்னான், முட்டா பையில ஒன்றை சொல்லடா, பக்கத்தில் போகிற பைக்கை சொன்னேன். என்னையா வாழ்க்கை. அவங்க சொல்லும்போது சொந்தக்காரங்களாம் ரொம்ப, நான் உடனே நான் ரோட்டில் நடந்து வந்தேன், சொந்தக்காரன் தான் அவன். எல்லாருக்கும் பாயசம் கொடுத்தான், எனக்கும் கொடுத்தான் சார். வாங்கிட்டே கேட்டேன், என்னடா இப்போ விசேஷம்? எங்கள் அண்ணன் ஹரியானா போனார், 5 கோடி ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு விழுந்திருக்கு அவருக்கு, அதனால பாயசம் கொடுக்குறேன்னா. பரவாயில்லையே, உங்கள் அண்ணனுக்கு 5 கோடி ரூபா விழுந்திருக்கு, தம்பி பாயசம் கொடுக்குறேன், நல்ல குடும்பம் நான். அதெல்லாம் இல்லை, அந்த சீட்டு தொலைஞ்சிருச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பாயசமே வச்சேன்ட்டு இருக்கான். இவன் வழங்குவானா சார்? நீங்களாம் நினச்சி பாருங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் எங்கெங்க நடக்குதா? நீங்கள் எல்லாம் நினச்சி பாருங்க. அது கூட பரவாயில்ல சார், ஒரு திருடன் புருஷ முன்னாடி 2 பேரையும் கட்டி போட்டு வாயில் துணியை வச்சு அமுக்கிட்டு எல்லாரும் திருடிருக்கான். இந்த வீட்டுக்காரன் இருக்கான், சரி ஏதோ சொல்ல வர்றாரு. எனக்கு என்னவோ அமுக்கினதே உங்களை தான் போல இருக்க. வாயில துணி எடுத்துட்டு அவன்கிட்ட கேட்டிருக்கான், என்னையா என்ன சொல்ல வர்ற? என் வீட்டில் திருடுறது பிரச்சனை இல்லை, ஏத்த உடியம் பங்காளி வீடு, அவன் வீட்லையும் திருடிட்டு போ, அப்போ தான் நாளைக்கு போலீஸ் செக் பண்ணும்போது என்னை நக்கலாக பார்த்து சிரிக்க மாட்டான் இருக்கான். அப்போ தான் அவன் சொன்னானா, அவன் வீட்டுக்கு தாண்டா முதல்ல போனேன், அவன் தாண்டா அட்ரஸ் கொடுத்து உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சான். சார் நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்குங்கிறதெல்லாம் சுத்த பொய் சார். ஒன்றே அப்படி சொல்கிறேன், அது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் வாழ்க்கை என் கையிலையா சார் இருக்கு? எவன் கையிலையோ இருக்கு. என் ஒரு கடைக்கு கூட்டு போனா சார் என் மனைவியே, நீல கலர் புடவை ஒன்று, வெள்ளை பூ போட்ட புடவை ஒன்று, 2 எடுத்துட்டா. இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்காண்ணா. ஆம்பளை என்ன சார் பார்ப்பேன், ரேட்டை தானே சார் பார்ப்பேன். இந்த நீல கலர் பார்த்தா 7500 ரூபா போட்டுது, இந்த வெள்ளை கலர் 9500 ரூபா போட்டுச்சு. நீலம் தாண்டி உனக்கு நல்லா இருக்கும்னே, உங்களுக்கு நீலம் பிடிச்சிருக்கு, எனக்கு வெள்ளை பிடிச்சிருக்கு, 2ஐயும் பேக் பண்ணுங்கன்றா. இது எதுக்கு நம்மகிட்ட கேட்கணும்? அதனால தான் நான் பட்டிமன்ற ஆரம்பத்தில் சொன்னேன், ஓ இஷ்டம். அதான் தம்பி ரொம்ப அழகாக சொன்னான். இப்போ கடையில் ஃபோன் பண்ண ஒன்றும் இல்லை, மனைவிக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஏதாவது என்னம்மா வாங்கிட்டு வரேன்னு ஓ இஷ்டம்னு சொன்னால் அதில் என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை? கடைக்கு போனோடனே பூரி வேணுமா, பொங்கல் வேணுமா, சப்பாத்தி வேணுமா, ஏதோ ஒன்று கேட்பான்ல, உங்கள் இஷ்டம். என்ன திம்ப, மண்ணையா திம்ப? நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். ரொம்ப அழகாக நற்றினையில் ஒரு பாட்டு இருக்கு, புணரி பொருத பூமணல் அடைகிற ஆழி முறங்கின் அளவன் ஓம்பி பலவன் பல்பு ஆய்ந்தது ஊரேன்னா. நானே விளக்கம் சொல்கிறேன், பயப்படாதீங்க. ஆமாம், டக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒருத்தர் உத்து பார்க்குறாரு, ஏதோ லாங்குவேஜ் பேசுகிறாரா அப்படின்னு. ஒரு கடற்கரை ஓரத்தில் தேர் சக்கரை வேகமாக போதான். அந்த தேர் எப்படி போதான், மனசை விட வேகமாக போதான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தலைவியை பார்க்கறதுக்கு தலைவன் போகிறான்.
அப்ப தேர் வந்து மனசை விட வேகமா போகுது. அப்ப தேரோட்டியை பார்த்து சொல்றான், யார் இந்த தலைவன் சொல்றான், இது கார்காலம், நிறைய இது கடற்கரை வழி, நிறைய நண்டுகள் வெளியே வரும், ஒருபோதும் அந்த நண்டுகள் சிக்கி நசுங்கி விடாதபடி தேரை ஓட்டுகின்றான். அப்ப அவன் கேட்கிறான், எப்படி சாத்தியம் அது? என் மகிழ்ச்சிக்காக இன்னொருத்தர் மகிழ்ச்சியை கொலை செய்வது இந்த நாட்டில் உத்தமம் கிடையாது, அது நண்டாக இருந்தாலும் உயிர் என்று நினைத்தவன் சார் இந்த காலத்தில். ஆனால் இன்னைக்கு வாழ்க்கை அப்படியா சார் இருக்கு? அன்னைக்கு 1ஆம் தேதி பார்க்குறேன் சார், ஜனவரி 1ஆம் தேதி ஒரு போலீஸ்காரர் வந்து நிற்கிறார், ஃபுல் பட்டை போட்டிருக்கான், அவன் ஃபுல்லாக இருக்கான் சார். அவர்கிட்ட வந்து கேட்குறான், நான் இந்த பக்கமாக போகலாமா? போடான்னாரு. நான் இந்த பக்கமாக போகலாமா? போடான்னாரு. சார் நல்லா பார்த்து சொல்லுங்க, நான் போகலாமா? நான் கடுப்பாயிட்டாரு. போகலாதானே சொல்கிறேன், வாகனங்கள் செல்ல தடைன்னு போட்டிருக்கேன், என் பேர் மயில் வாகனம், நான் போகலாமான்றான். இவனையெல்லாம் வச்சு வாழ வேண்டிய பொறுப்பு இந்த சமுதாயத்தில் இருக்கே சார். ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சார், இப்போ அவர் வாழ்க்கை அவர் கையில் இருந்தால் கொஞ்ச நேரத்தில் மகிழ்ச்சியை கெடுத்துருவான் சார். உங்களை பார்த்த அடுத்த செகண்ட் உங்கள் நம்பிக்கையை உடைச்சிருவான். ஒரே ஒரு விஷயம் சொல்லி உண்மையா உங்கள் நம்பிக்கையை உடைச்சிருவான், உங்கள் சமுதாயத்தை உங்களை சலனத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவான். ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன், அதான் மிக சிறப்பாக இருக்கும் என்று கருதி அந்த அம்மா சொன்னாங்க, சம்பளம் டவல் எடுத்து போய் கொடுக்கணும், துண்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், நாங்களும் சம்பளம் வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கணும், வீடு வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கணும், கார் வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கணும், எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் நடுத்தருவில் நிற்கணும். இப்போ எல்லாம் இப்போ நான் நினச்சபடி வாழ்கிறதுக்கு இப்போ கஷ்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. நாளைக்கு சொல்லுங்கள், இப்போ ஈரோடு மகேஷ் இருக்காரு, அவங்க குழந்தைய கொண்டு போய் ஒரு அரசு பள்ளியில் சேர்த்து விடுகிறேன், கண்டென்ட்டே இதான் வைரல் ஆகும்னு நினைக்கிறேன். சொல்ல முடியுமா? நான் சொல்லியிருக்கேன், ஆனால் உன் இஷ்டம். எப்படி அதெல்லாம் வந்து சரி இப்போ பேசுங்க. வீட்டில் ஒன்று சார், உண்மையே சார், எல்லாரையும் சார்ந்தாலும் சார் நம்ம வாழ வேண்டியிருக்கேன். எல்லாரையும் அண்ணன் தம்பி சொந்த பந்தம். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அந்த ரயிலில் சகோதரி சொன்னாங்க, அந்த ரயிலில் கண்ணில்லாத சகோதரன் புல்லாங்குழல் வாசிக்கிற போது, கண்ணில்லாத சகோதரன் புல்லாங்குழல் வாசிக்கிற போது எல்லோரும் அவன் கண்ணையே பார்த்தார்கள், நான் கண்ணனையே பார்த்தேன் அவன் இல்லையா? இதை எழுதுனதும் நீங்கள் தான். அதனால் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம், என்றைக்குமே வாழ்க்கைங்கிறது இப்படி தான் இருக்கும். பரபரப்பாக நம்ம ஆரம்பிக்கும் போது பெருசாக வந்துடுவோம் அப்படின்னு நினைப்போம், அதில் பல சிக்கல்கள், சட்டத்திட்டங்கள், கடமைகள் எல்லாம் வரும். நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக புடம்போடுவோம். ஒரு ஆசிரியருக்கு நம் வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது, ஒரு ஓட்டுநருக்கு நம் வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது, இந்த வீடியோ எடுக்கிற வீடியோ கேமராமேனுக்கு நம்ம வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது, இந்த ஆடியோ போடுறவருக்கு நம்ம வளர்ச்சியில் பங்கு இருக்கிறது. புத்தக கண்காட்சி நடத்துறதே யாராவது வந்து வாங்குவாங்கண்டா சார், யாருமே வரலன்னா நம்ம கையில் சொல்ல முடியுமா? நீயே எழுதி நீயே புத்தகம் போட்டு நீயே படி. 2 பேரும் பேசிட்டு இப்பதான் எனக்கு புரியுது, அண்ணன் பேச யோசிச்சு பாருங்க. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கிறவர் கூட பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்பி தான் வைக்கிறாரு, யாராவது வந்து வாங்குவாங்கன்னாலும் சார் வைக்கிறாரு. அத சொல்லுங்க, என் வாழ்க்கை என் கையில், யாரும் வாங்காதீங்க சொன்னா வருவாங்களா? இப்போ வாழ்க்கைங்கிறது எப்போதுமே அடுத்தவர் கையில் தான் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. ஏதோ ஒரு விஷயம், உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம படித்து பேர் தான் இருந்தாலும் ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எது மிக முக்கியம்னா புதுமைப்பித்தன் எழுதினார், அதை இந்த மண்ணில் சொல்லணும்னு நினைக்கிறேன். 1942 புதுமைப்பித்தன் எழுதினார், இங்கே கருணை என்பது வெறும் கிழங்கோடு நின்று விட்டது. கிழங்குக்கு தாண்டா நம்ம கருணை கிழங்குன்னு பேர் வச்சிருக்கோம். ஏங்க ஒரு பலத்த கைத்தட்டல். என்ன எழுத்துங்க, என்ன எழுத்து? கருணை என்பது இன்று கிழங்கோடு நின்று விட்டதுன்னாரு. 1942 எழுதினார் புதுமைப்பித்தன். ஒன்னே ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன், எச்சில் இலையை இந்த பக்கம் போடவா அந்த பக்கம் போடவா, இந்த பக்கம் மனிதன் அந்த பக்கம் நாயின்னு ஒருத்தன் எழுதினான். சில இடங்களில் உணவு பற்றி கிடக்கிறது, சில இடங்களில் சோறு பற்றி கிடக்கிறது. கையும் காலும் முளைத்த கவிதையாக இந்த குழந்தை பிறந்தாலும் வாழ்க்கையில் கை கால் ஊனமான மனிதன் உண்டு, வயிறு ஊனமான மனிதன் இல்லைன்னு சுயம்புலிங்கம் என்கிற கவிஞர் சொன்னார். வாழ்க்கை என்பது தேடுதலுக்கான ஓட்டமாகத்தான் இருக்கிறது. பசி தன்னுடைய வரலாற்றை இந்த மண்ணில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. எல்லோருக்கும் பசிக்கிற வரை வாழ்க்கை அடுத்தவர் கையில் தான் இருக்கு. அதனால் அடுத்தவரையும் நாம் மதித்தால் தான் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். நான் யாருக்கும் அடிமை இல்லை என்பதல்ல சுதந்திரம், எனக்கு யாரும் அடிமை இல்லை என்பதுதான் சுதந்திரம். அந்த நிலை இந்த மண்ணில் வருகிற வரை வாழ்கிற எல்லோரையும் மதிப்போம். நன்றி, வணக்கம்.